பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டு நாட் கோ ஜென்டில் இன் டு தேட் குட் நைட். இதை எழுதினவங்க டைலன் தாமஸ். இதை 1951 பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பர்டிகுலர் போம் டோட்டலாக 6 ஸ்டான்ஸாக இருக்குது. அதில் 5 ஸ்டான்ஸால் வந்து 3 லைன்ஸ் இருக்கும். லாஸ்ட் ஸ்டான்ஸால் 4 லைன் இருக்கும். இந்த பர்டிகுலர் போம் பொயட் தாமஸ் இருக்கார் இல்லையா, அவர் யூனிவர்ஸுக்கும் ஆஸ் வெல் அஸ் அவரோட ஃபாதருக்கும் ஒரு டெடிகேஷன் மாதிரி எழுதியிருப்பார். அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறாரு. அந்த விஷயத்த இந்த போம் வழியை அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கிறாரு. டெத் அப்படின்றது இன்னவிட்டபிளான ஒரு விஷயம் இல்லையா, யாராலையுமே அதை அவாய்ட் பண்ணவே முடியாது. கண்டிப்பாக எல்லாரும் ஒரு நாள் அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். எப்படி இந்த யூனிவர்ஸில் இருக்கிற எல்லாரும் ஹேண்டில் பண்ணுறாங்க, அதே மாதிரி அவரோட ஃபாதர் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த சிம்பிளான ஒரு போமில் அவர் அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ சம்மரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இதில் வந்து ஒரு 5 டைப் ஆஃப் பீப்புளை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லைன் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, டெத் அப்படின்றத வந்து நைட்டோட கம்பேர் பண்ணுறாரு. இப்போ டார்க்னஸாக இருக்கட்டும் இல்லை நைட்டாக இருக்கட்டும், அதை ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்டாக தானே பார்ப்போம். அந்த மாதிரி டெத் அப்படின்றதும் யாருமே எதிர்பார்க்காத ஒன்று, அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே நினைப்பாங்க. எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலுமே கொஞ்ச நாள் வாழ்ந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க நினைப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாரும் அதை வந்து ஒரு நெகட்டிவ் ஷேடாக தான் பார்க்குறாங்க. ஸோ அந்த நெகட்டிவ்னஸை வந்து டார்க்னஸ், நைட் இந்த மாதிரி எல்லாத்தோடையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஸோ டெத் அப்படின்றது ஒரு நைட் மாதிரி. அந்த நைட்டில் வந்து நம்ம எல்லாருக்கும் குட் நைட் சொல்லுவோம். எப்போ நம்ம குட் நைட் சொல்லுவோம் அப்படின்னா, யாரோ ஒருத்தங்களை விட்டு நம்ம பிரிஞ்சு போக போகிறோம், இல்லை அந்த இடத்துல இருந்து நம்ம போக போகிறோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து ஒரு சென்ட் ஆஃப் பண்ணுற விஷயமாவோ, இல்லை நம்ம கிளம்பி போகும்போது அவங்கள விஷ் பண்ணுற விதமாவோ குட் நைட்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு குட் நைட் வந்து டெத் அப்படின்ற ஒரு விஷயத்த ஃபேஸ் பண்ண போகிற அந்த மொமெண்ட்லையும் நீங்கள் வந்து குட் நைட் சொல்லுவீங்க, ஓகேவா. ஸோ நைட் அப்படின்றது டெத்து, அந்த டெத்தை பார்த்து நீங்கள் குட் நைட் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அப்படி நீங்கள் குட் நைட் சொல்லும்போது அதை வந்து நார்மலாக சொல்லக்கூடாது. ரொம்ப ஜென்டிலாக, ஓகே நான் வந்து இறந்து போக போகிறேன்னா இன்னும் கொஞ்ச நாளில், இட்ஸ் ஓகே நான் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜென்டிலாக, ரொம்ப ஹானரபுளாக, ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நார்மலாக நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, டெத் அப்படின்றது நம்மளோட லைஃப்பை வந்து அது முடிக்க போகுது. இதுக்கப்புறம் நம்ம ஆசைப்பட்டாலும் நம்ம அந்த லைஃப்பை லீட் பண்ண முடியாது. ஸோ அது எவ்வளோ ப்ரீஷியஸான ஒரு விஷயம். அந்த விஷயத்த நீங்கள் அவ்வளோ ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கக்கூடாது. அந்த டெத்தோடு நீங்கள் ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நிறைய ஃபைட் பண்ணி உங்களால் முடியலை அப்படின்னா அப்போ நீங்கள் அந்த டெத்தை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் அவ்வளோ ஈஸியாக குட் நைட் அப்படின்னு சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போமுக்கு வந்து செப்பரேட்டாக டைட்டில்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் லைனை தான் டைட்டிலாக கொடுத்துருப்பாங்க, ஓகேவா. ஸோ டு நாட் கோ ஜென்டில் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக, ஓகே நான் போகிறேன் என்னோட டைம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக குட் நைட் சொல்லிட்டு போக வேண்டாம், கொஞ்சம் ஃபைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஓல்ட் ஏஜ் இருக்கு இல்லையா, பேர்ன் அப்படின்னு சொல்லும்போது நிறைய கஷ்டப்படுவோம். கம்பேர் டு யங் டேஸ் கண்டிப்பாக அந்த ரொம்ப வயசானதுக்கப்புறம் அவ்வளோ கஷ்டப்படுவோம் இல்லையா. ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் யாராவது ஒருத்தவங்களோட ஹெல்ப் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அதனால அவ்வளோ சஃபரிங்ஸை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிற நம்ம அந்த பீரியடில் கூட ஓகே என்னோட டைம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி எந்த மொமெண்ட் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணாலும் அவ்வளோ ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. டெத் அப்படின்றது வந்து நீங்கள் ஒன்ஸ் இறந்து போயிட்டீங்கன்னா அகெயின் வர முடியாது. ஸோ அது வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயமா எடுத்துக்காதீங்க. அகெயின் அண்ட் அகெயின் ஃபைட் பண்ணுங்கள். உங்களால் முடியாத பட்சத்தில் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. டையிங் ஆஃப் த லைட் அப்படின்னு எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, லைட் அப்படின்றது வந்து டேயை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி லைஃபாகவும் நம்ம எடுத்துக்கலாம். டையிங் ஆஃப் த லைட் அப்படின்னா, எப்படி ஒரு லைட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆனதுக்கப்புறமா ஒரு டார்க்னஸை க்ரியேட் பண்ணுமோ, அதே மாதிரி உங்களோட லைஃபுமே ஃபேட் ஆகிட்டு லாஸ்ட்டில் டெத் அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி போக தான் செய்யும். அது வரைக்கும் நீங்கள் ஃபைட் பண்ணுங்கள். அந்த டெத்துக்கு அவ்வளோ ஈஸியாக அக்செப்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறார். செகண்ட் ஸ்டான்ஸால் வைஸ் மேன். வைஸ் மேன் அப்படின்னா யாருன்னா, யாரெல்லாம் ரொம்ப நாலேஜபிளாக இருப்பாங்களோ, யாருக்கெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கோ, எல்லாரையும் எஜுகேட் பண்ணணும்னு நினைப்பாங்களோ, மேபி ஃபிலாசபராக இருக்கலாம், ரொம்ப படித்தவங்களாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். அதுக்காக படித்தவங்களுக்கு தான் நாலேஜ் இருக்குது அப்படின்னு ஐ வில் நெவர் சே. என்ன அப்படின்னா, படித்தவங்களா இருக்கட்டும், படிக்காதவங்களா இருக்கட்டும், ரொம்ப நாலேஜபிளாக இந்த உலகத்துக்கு என்னெல்லாம் வேணுன்றதை தெரிஞ்சு வச்சுருக்கிறவங்க, மற்றவங்களுக்கு அதை சொல்லி கொடுக்குறவங்க, இந்த மாதிரியான பீப்புள் எல்லாருமே அவ்வளோ ஈஸியாக டெத்தை வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் டெத் அப்படின்றது வந்து யாராலையும் அவாய்ட் பண்ண முடியாது அப்படின்றது அவங்களுக்கு தெரியும்.
இருந்தாலுமே அவங்க எப்போ ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் எஜுகேட் பண்ணியிருப்பாங்க. ஆனா எவ்வளோ எஜுகேட் பண்ணாலுமே, இன்னும் அவங்களோட வேர்ட்ஸ் வந்து எல்லாரையும் ரீச் ஆகலையோ, ரொம்ப லிமிட்டடான பீப்பிள தான் அது ரீச் ஆயிருக்கோ, இன்னும் நெறைய பேருக்கு நம்ம டீச் பண்ணணுமோ அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்குள்ள ஒரு தாட் வரும்போது, அந்த தாட் எப்படி வரும் அப்படின்னா, அவங்களோட அந்த லாஸ்ட் பீரியட் இறந்து போக போறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கா தெரியும் இல்லையா? அந்த பீரியட்ல தான் அவங்களுக்கு தோணும். இந்த மாதிரி நம்ம நெறைய பேர எஜுகேட் பண்ணியிருக்கலாம். இன்னும் நம்ம நெறைய முடிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வொர்க் எல்லாம் பெண்டிங் இருக்குன்னு தெரியிற அந்த சமயத்துல, அவங்க வந்து ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா அவ்ளோ ஈஸியா அவங்க கிவ் அப் பண்ண மாட்டாங்க. அவங்களால எவ்ளோ முடியுதோ அவ்ளோ ஸ்ட்ரகிள் பண்ணி, அந்த குட் நைட்ட வந்து அவ்ளோ ஈஸியா அக்செப்ட் பண்ணி அத சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? 3 ஸ்டான்ஸால யார பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குட் மேன். குட் மேன் அப்படின்றவங்க யாரெல்லாம் எல்லார்கிட்டயும் கைண்டா இருக்கிறாங்களோ, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றாங்களோ, அவங்க எல்லாரையுமே நம்ம குட் மேன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றவங்க, எல்லார்கிட்டயும் ஒரு கைண்ட்னஸ காட்டுறவங்க, ஸோ இந்த மாதிரி ஒரு கைண்ட் ஹார்ட்டட் பெர்சனா இருப்பாங்க இல்லையா? இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா, லைஃப வந்து லாஸ்ட் வேவோட கம்பேர் பண்றாங்க. ஏன் லாஸ்ட் வேவ்? வேவ்ஸ் அப்படின்றது இது ஃபர்ஸ்ட் வேவ், அது லாஸ்ட் வேவ் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அது கன்டினியூஸா வந்துட்டே இருக்கும் இல்லையா? லாஸ்ட் வேவ் அப்படின்றது இதுல எத ரெப்ரசன்ட் பண்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு வேவ் வருது அப்படின்னா, அது எந்த பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதோ, அதுலருந்து அது கரெக்ட்டா அந்த கரைய வந்து சேர்ற வரைக்கும் அது ஒரு ப்ராசஸ் நடக்குது இல்லையா? லாஸ்ட்டா அந்த கரையில வந்து அது காணாம போற அத தான் லாஸ்ட் வேவ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஸ்டேஜ், அந்த ஸ்டெப் ஒவ்வொரு ஸ்டெப்பா அது அங்கேருந்து கிரியேட் ஆகி ரொம்ப பெரிய வேவா வந்து அது அப்படியே கம்மியாயிட்டு லாஸ்ட்ல காணாம போகுது இல்லையா? இத வந்து லைஃப் அண்ட் டெத்தோட கம்பேர் பண்றாங்க. நம்ம லைஃப்ல வந்து அவ்ளோ ஜாலியா இருக்கிறோம், நெறைய ஃபேஸ் பண்றோம். ரொம்ப அது ஃபன்ஃபில்டாவும் இருக்குது. அட் த சேம் டைம் ரொம்ப சவுண்டடா என்ஜாய் பண்ணிட்டே இருக்கிறோம். அவ்ளோ கலர்ஃபுல்லா வந்து லாஸ்ட்ல அப்படியே ஃபேட் ஆகி நம்ம இல்லாமலே போயிடுறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் லைஃப்ல அந்த லாஸ்ட் வேவ் வர்ற வரைக்கும் நம்ம வந்து ஃபைட் பண்ணணும். இந்த குட் மேன் இருக்காங்க இல்லையா? இவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றாங்க. அவங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஹெல்ப் பண்றாங்க. பட் எவ்வளோ ஹெல்ப் பண்ணாலுமே லாஸ்ட்ல அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. நம்ம இன்னும் நெறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும். இன்னுமே சொசைட்டில பாவர்ட்டி அப்படின்றது இருக்குது. ஸோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இன்னும் நெறைய ஹெல்ப் பண்ணணும். நெறைய பேர மேல கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால, இன்னும் கொஞ்சம் நம்ம வாழ்ந்தா நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் நான் சர்வை ஆனேன் அப்படின்னா, கண்டிப்பா இந்த பாவர்ட்டிய அபாலிஷ் பண்றதுக்கு என்னால முடிஞ்ச ஒரு கான்ட்ரிபியூஷனா நான் அந்த சொசைட்டிக்கு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த லாஸ்ட் மொமெண்ட் அவங்க இறந்து போக போற அந்த லாஸ்ட் மொமெண்ட்ல வந்து அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. நான் இன்னும் கொஞ்ச நாள் வாழலாமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க எப்படி வொர்க் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து அவங்களுக்கு வயசாயிடுச்சு இல்லையா? இறந்து போக போறாங்க. ஸோ அவங்களுக்கு வயசாகிட்டதுனால அவங்களோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. என்ன பண்ணாலுமே அது ரொம்ப ஆக்டிவா இல்ல, ரொம்ப ப்ளசன்டபிளா இல்ல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. ஸோ அந்த ஆக்ஷன் எல்லாமே இவ்ளோ வீக்கா இருக்கிறதுனால, இன்னும் கொஞ்சம் எனக்கு டைம் கிடைச்சது அப்படின்னா, நான் ஒரு யங் பிளட் எப்படி ஆக்டிவா, எனர்ஜெட்டிக்கா வொர்க் பண்ணுமோ, அதே மாதிரி நானும் வொர்க் பண்ண ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எல்லாருக்கும் ஏதோ ஒரு ரீசன்னால இன்னும் கொஞ்ச நாள் சர்வே ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. ஸோ இந்த குட் மேனுமே அகைன் அண்ட் அகைன் ஃபைட் பண்ணுவாங்க. அந்த டையிங் லைட் வந்து எப்போவுமே ஃபேட் ஆகாத மாதிரி அதே ஸ்டேஜில் இருக்கணும். இல்லைன்னா இன்னும் பிரைட்டனா இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறதுக்காக இவங்களும் கன்டினியூஸாக ஃபைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. 4th ஒன் வைல்டு மேன். வைல்டு மேன் அப்படின்றது யார் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையுமே சொல்லியிருக்கிறாங்க. எல்லாருமே அப்படின்னு சொல்லும்போது ரேண்டமாக இவங்க அவங்கன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லாமல் ரேண்டமாக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் வந்து எப்போவுமே இருக்கும். எவ்வளோ நம்ம ஏர்ன் பண்ணாலும் சரி, எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணாலும் சரி, அதோட ரீசன் வந்து ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் இருக்கணும். நம்மளுக்கு நிறைய தாட்ஸ் இருக்கும், நிறைய எய்ம் இருக்கும், அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி நம்ம ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றது வந்து கண்டிப்பாக எல்லாரோட மைண்ட்லேயும் இருக்கும். அந்த மாதிரி இந்த வைல்டு மேன் எப்போவுமே அவங்களோட லைஃப்பை வந்து நிறைய என்ஜாய் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நிறையா பாட்டு பாடுறதா இருக்கட்டும், டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், அவ்வளோ எஃபர்ட்டுமே அவங்க எடுப்பாங்க. ஓகேவா? சன் ஃப்ளைட் அப்படின்னு எதுக்காக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, எவ்வளோ தூரத்துக்கு வேணால் போவாங்க. சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க எவ்வளோ தூரம் வேணால் போவாங்க. உலகத்தில் இருக்கிற அவ்வளோ அழகான விஷயங்களையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினப்பாங்க.
இதுதான் வைல்டு மேனோட தாட்டாக இருக்கும். பட் அவங்களுக்கு வந்து லேட்டாக தான் ரியலைஸ் ஆகுது. எப்போ அப்படின்னா, அவங்களோட அந்த டையிங் பீரியட் இருக்கும் இல்லையா? இன்னும் கொஞ்ச நாள்ல இறந்து போவாங்க அப்படின்ற அந்த மொமெண்ட்டில தான் அவங்களுக்கு ரியலைஸ் ஆகும். இவ்வளோ நாளும் நான் என்னோட டைம் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். என்னோட லைஃப்பில் இத்தனை வருஷத்த நான் வேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஜஸ்ட் என்ஜாய் பண்ணணும் அப்படின்றது மட்டும் தான் என்னோட மோட்டிவாக இருந்திருக்கே தவிர, நான் வந்து உருப்படியாக ஒன்றுமே பண்ணலை அப்படின்றது வந்து அவங்களுக்கு அந்த மொமெண்ட்டு தான் ரியலைஸ் ஆகும். ரியலைஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க நினைப்பாங்க, மேபி எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் என்னோட டைம் பீரியட் எக்ஸ்டெண்ட் ஆச்சு அப்படின்னா, நான் ஒரு நல்ல லைஃப்பை மேபி லீட் பண்ணலாம். ஸோ இன்னும் கொஞ்ச நாள் நான் சர்வே ஆகுறதுக்கு காட் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த லாஸ்ட் மொமெண்ட்டில் வந்து அவங்க யோசிச்சு பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஸோ அகெயின் அவங்க வந்து ஒரு ஜென்டில் குட் நைட் சொல்லிவிட்டு அந்த டெத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. ஸோ அவங்களும் ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நாள் அவங்க வாழணும் அப்படின்றதுக்காக. 5th ஸ்டான்ஸால என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிரேவ் மேன். கிரேவ் மேன் அப்படின்றது யார் அப்படின்னா, இந்த டெத்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறவங்க. ஆல்மோஸ்ட் இப்போ வந்து ஒரு ரொம்ப ஏஜான பர்சன் சொல்லலாம். அவங்க சீக்கிரம் இறந்து போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா? இல்லை ரொம்ப சிக்காக இருக்கலாம், ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அவங்க இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்கிறவங்க, அந்த மாதிரி பீப்புள் எல்லாருமே ரொம்ப நாள் வாழணும்னு சொல்லி நினப்பாங்க. அவங்க வந்து யங்காக இருந்தாங்க அப்படின்னா அவங்க யோசிக்கிறதுல தப்பில்லை. பட் ரொம்ப ஏஜான பர்சன் லைஃப்பில் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டாங்க, அவங்களுக்கு அது போதும் அப்படின்னு இருந்தாலுமே இன்னும் கொஞ்ச நாள் வாழலாமே அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அவங்களுக்கு தோணும் இல்லையா? அந்த லாஸ்ட் பீரியடில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட ஐசைட் அவங்களுக்கு கிளியராக இருக்காது. அங்கே யார் வரா அப்படின்றது தெரியாது, எதுவுமே அவங்களுக்கு கிளியராக இருக்காது. ஃபிசிக்கலி மென்டலி அவங்க கண்டிப்பாக யாராவது ஒருத்தங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி தான் ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ஆனால் அந்த சிச்சுவேஷனில் கூட அவங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் வாழணும்னு சொல்லி தோணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு ஹோப் இருக்கும், ஒரு ஃபேத் இருக்கும். என்ன அப்படின்னா, இதில் மெட்டராய்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா என்ன மீனிங்னா, வால் நட்சத்திரம்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த வால் நட்சத்திரம் வந்து அது வந்தால் எல்லாருக்கும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ, எவ்வளோ பிரைட்டாக அது இருக்குமோ, அதே மாதிரி நாங்களும் எங்களோட கடைசி காலத்தில் ரொம்ப பிரைட்டனாக ரொம்ப சந்தோஷமாக எங்களால் வாழ முடியும். ஈவன் தான் உங்களுக்கு கண்ணு தெரியல, அங்கே இருக்கிறது யாருன்னே தெரியல அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனில் இருந்தால் கூட நாங்கள் ஒரு பிரைட்டான லைஃப்பை இதுக்கப்புறம் லீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க நம்புகிறாங்க. அதனால் இன்னும் கொஞ்ச நாள் நாங்கள் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டையிங் லைட்டோட அவங்க ஃபைட் பண்ணுறாங்க. இந்த எல்லா ஸ்டான்ஸாலேயுமே அந்த லாஸ்ட் லைன் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? லாஸ்ட்டாக 6th ஸ்டான்ஸா. இவ்வளோ நேரம் அந்த 5 ஸ்டான்ஸாலேயும் உங்கள் வேர்ல்டில் உள்ள காமனாக இருக்கிற நிறைய ஃபிகர்ஸை பற்றி ஜென்ரலாக என்னென்ன மாதிரியான பீப்புள் இருக்கிறாங்க, அவங்க எப்படிலாம் ஆசைப்படுறாங்கன்றத ஜென்ரலாக கொடுத்துருந்தாங்க. பட் இப்போது இவ்வளோ நேரம் அவங்க கொடுத்துருந்தது வந்து வேர்ல்டில் இருக்கிற மற்றவங்களோட ஒப்பீனியன். டெத் வரும்போது அவங்க அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க, அவங்களோட மைண்ட் செட் எந்த மாதிரி இருக்குன்னு கொடுத்துருந்தாங்க. இதுவே பொயட்டோட வீட்டில் நடக்கும்போது, அவரோட க்ளோஸ் ரிலேஷன் ஒருத்தங்களுக்கு நடக்கும்போது அவர் எந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாரு அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டான்ஸா மட்டும் அவரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருப்பாங்க. யூ அப்படின்னு இவர் யாரை மென்ஷன் பண்ணியிருக்கிறாருன்னா, அவரோட ஃபாதருக்கு அவர் சொல்கிறாரு என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ வந்து சேட் ஹைட், சோகத்திலே அதோட உச்சக்கட்டம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இறந்து போயிடுவோம் இன்னும் கொஞ்ச நாளில் அப்படின்றது ஒருத்தங்களுக்கு தெரியுது அப்படின்னா, அதை விட ஒரு பெரிய சோகம் எதுவுமே இருக்க முடியாது இல்லையா? நம்மளுக்கு என்ன வேணால் ப்ராப்ளம் வரலாம், பட் அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். பட் டெத் அப்படின்றத நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் வே எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் நீங்கள் இப்போ இருக்கிறீங்க, அது எனக்கு தெரியும். ஸோ எட்ஜ் ஆஃப் தி லைஃப்பில் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் வந்து அதை கர்ஸ் பண்ணுறீங்க. ஏன் இந்த மாதிரி நடக்குது, நான் ஏன் இறந்து போகணும், இன்னும் கொஞ்ச நாள் நான் வாழலாம் தானே அப்படின்னு சொல்லி ஒரு கோவத்துலேயும் ஒரு விரக்தியிலையும் நீங்கள் ரொம்ப கோவமாக பேசுகிறீங்க. அப்படி பேசும்போது ஒரு ஆங்க்ரி டியர்ஸ், உங்களுக்கு வந்து கோவம் தான் இருக்குது, இறந்து போக போகிறோம் அப்படின்ற கவலை கிடையாது, இன்னும் கொஞ்ச நாள் நான் வாழலாமே அப்படின்னு சொல்லி ஒரு கோவம் தான் உங்ககிட்ட இருக்குது. அந்த கோவத்தில் நீங்கள் சிந்துற அந்த டியர்ஸ் இருக்குது இல்லையா, அது வந்து உங்களுக்குள்ளே இருக்கிற டிசப்பாயின்மெண்ட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. பட் அந்த ஆங்க்ரி டியர்ஸ் எனக்கு வந்து ஒரு வாரியர் மாதிரி தெரியுது. ஈவன் தோ எல்லாரும் அந்த டெத்தை வந்து பார்த்து பயப்படும்போது நீங்கள் அதை பார்த்தே கோவமாக பேசுகிறீங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஃபைட் பண்ணுற ஒரு ஸ்பிரிட் உங்ககிட்ட இருக்கும்போது நீங்கள் ஒரு வாரியர் தான். ஸோ நீங்கள் சிந்துற அந்த டியர்ஸ் எல்லாமே எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் மாதிரி தான் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ அவருக்கு வந்து ஹாப்பியாக தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா அவரோட ஃபாதரை வந்து ஒரு வாரியர் மாதிரி பார்க்குறாரு, ஒரு கிரேட் ஃபைட்டர் மாதிரி பார்க்குறாரு. ஸோ உங்ககிட்ட இருந்து இதெல்லாம் நான் லேர்ன் பண்ணிக்கிறேன். லைஃப்பில் வந்து எதையும் அச்சீவ் பண்ணாமல் நம்ம போகிறோம் அப்படின்னா
கண்டிப்பாக அந்த டெத்தை வந்து நம்ம ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணக்கூடாது, ஜென்டிலாக அதை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடாது. கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் ஃபைட் பண்ணிவிட்டு முடியவே இல்லை அப்படின்னா டெத்தை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. ஸோ டெத் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது ஹியூமன் எல்லாருமே அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க, எந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றத ரொம்பவே அழகாக இந்த போமில் சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.